ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள்லாம் அதிகமாக எதிர்பார்த்துட்ருக்க போலீஸ் கமிஷனராக வேலைக்கு வந்திருக்கு. தமிழ்நாடு சீருடை பணிகள் தேர்வு வாரியத்தில் உங்களுக்கு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளும் பொதுவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 22/8/2025 கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 21/9/2025 கொடுத்துருக்காங்க. ஒரு மாதம் டைம் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரிங்களா? இதுக்கான எக்ஸாம் என்னைக்கு நடைபெறும் பார்த்தீங்கன்னாக்கா 9/11/2025 கொடுத்துருக்காங்க. நவம்பர் மாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். அதில் குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதாரர் இணைய வழி விண்ணப்பத்தை நிரப்பும் முன் இந்த விரிவான அறிக்கையில் உள்ள அனைத்து அறிவுகளையும் கவனமாக படிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறாங்க. சரிங்களா? என்னென்ன வேகன்சி இருக்குன்னு பாருங்கள். எதாவது நம்பருக்கு பாருங்கள். காவல்துறை பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் பார்த்தீங்கன்னாக்கா 2353 கொடுத்துருக்காங்க. ஆண் பெண் 2 பொதுவாக கொடுத்துருக்காங்க. சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை சிறை காவலர் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் 142 வேகன்சியும் பெண்கள் 38 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 150 வேகன்சி கொடுத்துருக்காங்க. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர் துறையில் பார்த்தீங்கன்னாக்கா தீயணைப்பாளர் கொடுத்துருக்காங்க. அது ஆண்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. 60 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3640 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 20 வேகன்சி பேக்லாகில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான இன்னொரு குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர்வு செய்ய தகுதியான பெண் விண்ணப்பதாரர்கள் இல்லாத பட்சத்தில் தேர்வின் ஒவ்வொரு நிலையிலும் காலி பணியிடங்களை அதே வகுப்பினரை சேர்ந்த ஆண்களை கொண்டு நிரப்ப முடியும். அதாவது பெண் தேர்வு இல்லாத பட்சத்தில் போனீங்கன்னாக்கா ஆண் நிரப்பலாம் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது காவல்துறை மட்டும்தான் பொருந்தும் போட்டிருக்காங்க. சிறைக்காவலர் திடீர்னு பொருந்தாது. பற்றாக்குறை காலி பணியிடங்களுக்கு பெண்களுக்கான ஒதுக்கீடு, விளையாட்டு ஒதுக்கீடு சார்ந்துள்ள வாரிசுதார ஒதுக்கீடு மற்றும் தமிழ் வழியில் பயின்றவர்கள் மூலமே வழங்க. அதாவது வாரிசு இருக்காங்களோ இல்லை விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் என்ன இருக்காங்களோ இல்லை பெண்களுக்கு என்ன முன்னுரிமை இருக்குதோ அவங்க கண்டிப்பாக முன்னுரிமை கொடுக்குறேன்றாங்க. அதே மாதிரி தான் பழங்குடியினருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு 21 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுவும் சிறப்பு ஒதுக்கீடு, அதாவது ஸ்பெஷல் கோட்டா கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன வாரிசில் கொடுத்துருக்காங்க, என்னென்ன உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அது எல்லாமே எத்தனை பர்சன்டேஜ், எந்த இதுக்கு எந்த பர்சன்டேஜ், எந்த வேகன்சி எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 18,200 சொல்லியிருக்கிறாங்க ஆரம்பத்தில் உங்களுக்கு. இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 10வது படிச்சிருந்தாலே போதும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு டிகிரி படிச்சிடலாம், பிஜி படிச்சிருந்தவங்க படிச்சிருக்கலாம். குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10வது படிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓசினாக்கா 18 வயசு நடந்து 18 26 சொல்லியிருக்கிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசிலாம் பார்த்தீங்கன்னா டிஎன்சி பார்த்தீங்கன்னாக்கா 12 வயசு சொல்லியிருக்காங்க. ஆதிதிராவிடர் பழங்குடியினர் அருந்ததினம் பார்த்தீங்கன்னாக்கா 12 வயசு நிலைமைகள் சொல்லியிருக்காங்க. 3ஆம் பாலினரும் 12 வயசாக சொல்லியிருக்காங்க. ஆதரவுடைய உதவியாளர் 17 வயசாக சொல்லியிருக்காங்க. 3ஆம் ராணுவத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படிலாம் மத்திய காவல் நிலைய இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா 47 வயசு குறையாமல் இருக்கணும். அதாவது 40 வயசுக்குள்ளே இருக்கணும். இந்த அக்கா கண்டிப்பாக அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. 47 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் அல்லது மேற்கூறிய படைப்பிரிவிலிருந்து ஓராண்டு காலத்துக்கு பணி ஓய்வு பெற உள்ளவர்கள் முன்னாள் கருதப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் மத்திய ஆயுத காவல் படையினர் கீழ்காணும் ஏதாவது ஒரு படைப்பிலிருந்து பணி ஓய்வு பெற்றவர்கள், அதாவது இராணுவ எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு அசாம் ரைஃபிள்ஸ், எல்லை பாதுகாப்பு படை, மத்திய தொழில் பாதுகாப்பு படை, மத்திய சேம காவல் படை, இந்திய தீபத் காவல் படை, தேசிய பாதுகாப்பு படை, சாஸ்திரா சீமா படையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களாம் முன்னாள் இராணுவ படையாக இருக்காங்க. அவங்களாம் அந்த முன்னுரிமை கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வகுப்பு வாரி அவங்களுக்கு என்ன இடக்கோட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கனாக்கா தமிழக அரசின் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் வழங்கப்பட ஜாதி சான்றிதழை பெற்றிருப்ப மட்டுமே வகுப்பு வாரியாக ஒதுக்கிடுவோம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இப்போ புதுசாக அப்ளை பண்ணியிருக்கிறவங்களோ இல்லை 6 மாதம் முன்னே அப்ளை பண்ணியிருக்கிறவங்களோ கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இல்லை நீங்கள் பழைய கார்டு வச்சுருந்தா பரவாயில்ல. இதே பழைய ஸ்லிப்பு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பெலாம் வச்சுருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது தம்பி பார்த்து புதுப்பிச்சுக்கோங்க நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒதுக்கீடு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே தமிழில் கொடுத்துருக்காங்க. தெளிவாக படித்து பார்த்துட்டு யாரெல்லாம் தகுதியிலாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மொழி மற்றும்
தமிழ் மொழியை பயிற்று மொழியாக கொண்டு பயிற்சியாளர்களுக்கு 20% வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. பிஎஸ்டிஎம் சான்றிதழ் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். 20% உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திருநங்கைகளாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் வந்து கொடுக்குறாங்க. அவங்களையும் ரொம்ப பண்ணிக்கலாம். நீங்கள் பதவி விண்ணப்பம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. ஜெயில் வாரசு, இரண்டாம் நிலை காவலர், ஃபயர்மேன் பார்த்தீங்கன்னா பதவி விருப்பம் முன்னுரிமை கொடுக்குறாங்க. எலெக்ஸ் சம்திங் உள்ள டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சவங்க இருக்காங்கனாக்கா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். நீங்கள் அதுக்கும் பதவி முன்னுரிமை கொடுக்குறாங்க. இது வந்து தேர்வு முறை கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன தேர்வுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள், என்னென்ன விவரம் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு தெரியும். தமிழ் மொழி தகுதி தேர்வு பார்த்தீங்கன்னா 80 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. முதன்மை எழுத்து தேர்வு பார்த்தீங்கன்னா 70 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. சான்றிதழ் சரிபார்ப்புலாம் அதெல்லாம் கொடுக்கல. உடற்கூறு ஆசிரியர் கொடுக்கல. உடல் தகுதி வந்து கொடுக்கல. உடற்திறன் போட்டி பார்த்தா 24 கொடுத்துருக்காங்க. சிறப்பு மதிப்பெண் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பத்தில் என்ன தேர்வுநிலை கிடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உடற்தகுதி சான்றிதழ் தேர்வுக்காக பாருங்கள். சான்றிதழ் சரிபார்த்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உடற்கூறு அளத்துற அளவு பார்த்தீங்கன்னாக்கா உயரம் அளத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசி, எம்பிசி, ஓசி, பிசிஎம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கள் பெண் தனியாக கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சம் 170 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்டு. அதே பெண்கள் பார்த்தீங்கன்னா 159 சொல்லியிருக்காங்க. ஆதிதிராவிட அருந்ததியர் பழங்குடியினர் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கள் வந்து 167 ஹைட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உயரம். பெண்கள் பார்த்தீங்கன்னா 157 உயரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மார்பளவும் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. சாதாரண நிலையில் வந்து 81 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே மூச்சு இழுத்து உள்ளுக்கும்போது விரிவாக்கம் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகும் சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தில் இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேன் முன்னாள் ஓய்வு பெற்ற இராணுவ அது அதே காவல்படையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களாம் உடற்தகுதி அளிக்கப்பட தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இருப்பாங்களும் பார்த்துருப்பாங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உடல் மற்றும் மார்பளத்தில் பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள 0.5 சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாரி உண்மையான அளவும் கருதப்படவும் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது இப்படி தான் மட்டும் வந்து அப்ளிகபிள் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உடற்தகுதி தேர்வு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கள் வந்து ஓட வேண்டிய தூரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1500 மீட்டர் ஓடணும், 7 நிமிஷத்தில் ஓடணும்னு சொல்லியிருக்காங்க. அதே பெண்கள் பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் ஓடணும், 2 நிமிஷம் 30 வினாடி கொடுத்துருக்காங்க. ஓடி முடிக்கணும் கூலி கொடுத்துருக்காங்க. இது முன்னாள் இராணுவத்திலோ இல்லை முன்னாள் காவல்துறை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் 8 நிமிஷத்தில் ஓடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த நீங்கள் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் இது பண்ண முடியும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கொடுத்துருக்காங்க பிஇடின்ட்டு. ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து 24 மார்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அது தம்பி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நீங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உடற்தகுதி போட்டு பார்த்தீங்கன்னா கயிறு ஏறுதல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிகழ்வு கயிறு ஏறுதல் 5 மீட்டர் குறைவாக இருக்கவங்க வந்து 0 மதிப்பெண் ஆகும். 5.5 மீட்டர்லேருந்து 6 மீட்டர் இருக்கிறவங்க வந்து 4 மார்க் ஆகும். 6 மதிப்பெண்ணுக்கு அதிகமாக இருக்கிறவங்க வந்து 8 மதிப்பெண்ணாகவும் கொடுக்குறாங்க. அதுவே தாண்டுதல் பார்த்தீங்கன்னாக்கா நீளம் உயரம் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. நீளம் தொடர்ந்து உயரம் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. 3.80 மீட்டர் குறைவாக இருந்தாக்கா 0 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. நான் அதே 3.80 மீட்டர்லேருந்து 4.50 மீட்டரையும் ஓடுறேன் நீளம் தாண்டுறீங்கனாக்கா அது வந்து 4 மதிப்பெண் கொடுக்குறாங்க. 4.5 மதிப்பெண் மேலே மீட்டருக்கு மேலே அதிகமாக ஓடுறேன் தாண்டுறீங்கனாக்கா அது வந்து 8 மதிப்பெண் கொடுக்குறாங்க. அது உயரம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1.20 மீட்டருக்கு மேலே இருக்கிறீங்கனாக்கா அது 0 மதிப்பெண் ஆகும். 1.20 மீட்டருக்கு வந்து தாண்டி இருக்கிறீங்கனாக்கா அது 4 மதிப்பெண்களும். அதே 1.40 மீட்டருக்கு மேலே இருக்கீங்கனாக்கா அது வந்து 8 மதிப்பெண்ணாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஓட்டம் பாருங்கள். 1000 மீட்டர்னாக்கா ஒன்று கொடுத்துருக்காங்க, 400 மீட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது தம்பி பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். 1000 மீட்டர் வந்து 15 வினாடிகள் ஓடணும். 80 மீட்டர் 400 மீட்டர் 80 மீட்டர் ஓடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி மார்க் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் படித்து நீங்கள் தெரிஞ்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்புறம் எல்லாமே. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் தான் மெயினாக கொடுத்துருக்காங்க. என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் அந்த கேம்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சர்டிஃபிகேட் எவ்வளோ மார்க்கு, என்ன கிரேடு மார்க்கு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்து தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெட்டில் தான் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் ஆஃபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா 250 ரூபா கொடுத்துருக்காங்க. காமனாக எல்லாருமே ஒரே அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 21/9
கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நம்பர்லாம் நீங்கள் வந்து ஹெல்ப் ஏதாவது உங்களுக்கு டவுட்னாக்கா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணி கேட்டுக்கலாம் நீங்கள். அதே மெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஎம்ஆர்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கும் உங்களுக்கு. அதாவது டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுமாதிரி ஓஎம்ஆர்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச்சு, செல்ஃபோனு இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் பற்றி, ஜென்ரல் நாலேஜ் பற்றி எல்லாமே தெளிவாக படித்து தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ எல்லாமே பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் தகுதி இருக்குங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம் நீங்கள். சம்திங் என்ன டவுட் இருந்தாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இன்ஸ்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.